மேட்ரிமோனி மூலமாக தொடர்பு கொண்டு திருமணம் செய்து கொள்வதாக கூறி பல பெண்களை பல்வேறு கெட்டப்புகளில் ஏமாற்றி லட்சக்கணக்கில் மோசடி செய்த இளைஞர் போலீசில் சிக்கியுள்ளார். கெட்டப் மன்னனின் நூதன மோசடி பின்னணி என்ன? விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள ஒரு கிராமத்தைச் சேர்ந்தவர் அந்த இளம்பெண். திருமண வயதில் உள்ள அந்த பெண்ணுக்கு பெற்றோர் வரன் பார்த்து வந்தனர். திருமண தகவல் மையத்திலும் பதிவு செய்து தங்கள் வீட்டு பெண்ணுக்கு மாப்பிள்ளை தேடி வந்தனர். இந்நிலையில் அந்த மேட்ரிமோனி தடம் மூலமாக அந்த பெண்ணின் குடும்பத்தாரை சென்னை பூந்தமல்லியைச் சேர்ந்த அருள்மொழி என்ற இளைஞர் தொடர்பு கொண்டுள்ளார். தானும் திருமணத்திற்காக பெண் பார்த்து வருவதாகவும் உங்கள் வீட்டு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா என்றும் நல்ல பிள்ளை போல பேசி சம்மதம் வாங்கியிருக்கிறார். அதன் பின் பெண்ணின் செல்போன் எண்ணை வாங்கி விடிய விடிய மறுக்காமல் கடலை போட்டிருக்கிறார். திருமண கடவில் இருந்த அந்த பெண்ணும் தான் கட்டிக்கப் போகும் ஆண்தானே என நம்பி அவரிடம் நெருக்கமாக பேசி பழகியிருக்கிறார். சிறிது காலம் கடந்ததும் தனது எதிர்காலத்திற்காக நிலம் வாங்குகிறேன், வீடு கட்டப் போகிறேன் என கூறி சிறிது பணம் தேவைப்படுவதாக கூறி கேட்டுள்ளார். அந்த பெண்ணும் நாம் வாழப்போகும் வீடுதானே என நம்பி பெற்றோருக்கு தெரியாமல் நகைகளை விற்று பணத்தை கொடுத்திருக்கிறார். இப்படி கேட்டவுடன் கொடுக்கும் பெண்ணிடம் கடைசி வரை முடிந்தவரை கறந்து விடுவது என்ற முடிவுக்கு வந்த அருள்மொழி விதவிதமான கதைகளை கூறி 12 லட்சம் ரூபாய் வரை சுருட்டியிருக்கிறார். அதற்கு மேல் அவரிடம் பணத்தை சுருட்ட முடியாது என்று தெரிந்ததும் பேசுவதை குறைத்துக் கொள்ள ஆரம்பித்தார். பின் திருமண பேச்சை எடுத்தாலே எரிந்து விழ ஆரம்பித்தார். அதன் பின் செல்போன் எடுப்பதையே தவிர்க்க ஆரம்பித்திருக்கிறார். இதனால் சந்தேகமடைந்த அந்த பெண் திண்டிவனம் டிஎஸ்பி அலுவலகத்திற்கு நேரில் சென்று புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி பண மோசடி செய்த அருள்மொழியை சென்னையில் வைத்து கைது செய்தனர். காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்ற போலீசார் சிறப்பாக கவனம் செலுத்தியதில் இளைஞர் சில அதிர்ச்சி தகவல்களை தன்னாலேயே கக்கியிருக்கிறார். பார்ப்பதற்கு அப்பாவி போல் தோற்றமளிக்கும் அருள்மொழிக்கு ஏற்கனவே 1க்கு 2 திருமணங்கள் நடந்துள்ளது. அந்த 2 மனைவிகளுக்கு பல குழந்தைகள் உள்ளனர். குடும்பம் பெரிதானதால் கல்யாணம் செய்து பணம் கறப்பதையே தனது தொழிலாக மாற்றிக் கொண்டிருக்கிறார் அருள்மொழி. இதற்காக மேட்ரிமோனியில் அவர் விரித்த வலையில் 20க்கும் மேற்பட்ட பெண்கள் சிக்கியிருக்கிறார்கள். ஒவ்வொரு பெண்ணிடமும் பேசி பேசியே லட்சங்களை சுருட்டிவிட்டு டாட்டா காட்டியிருக்கிறார் அருள்மொழி. திருமணத்திற்கு தயாராக இருக்கும் புது பெண்கள் காவல் நிலையம் வரமாட்டார்கள் என நினைத்திருந்தவருக்கு கடைசியில் பெரிய ஆப்பாக வைத்தார் திண்டிவனத்தைச் சேர்ந்த அந்த இளம்பெண். அருள்மொழியின் செல்போனை ஆய்வு செய்த போலீசாருக்கு தூக்கி வாரி போட்டுள்ளது. ஒரு போட்டோவில் டாக்டர், மற்றொரு போட்டோவில் வழக்கறிஞர், வேறொரு போட்டோவில் என்ஜினியர் என ராசுக்குட்டி படத்தில் வரும் பாக்கியராஜை போல விதவிதமான கெட்டப்புகளில் போட்டோக்களை குவித்து வைத்திருக்கிறார். திருமண கனவுடன் இருக்கும் இளம் பெண்களை நம்ப வைத்து பணத்தை கறந்து ஐபோன், பைக் என சொகுசாக வாழ்ந்து வந்துள்ளார். ராஜராஜ சோழனின் இயற்பெயரை வைத்துக்கொண்டு சற்றும் கூச்சமின்றி ராவடித்தனம் செய்து வந்த நபரை போலீசார் சிறையில் அடைத்துள்ளனர். இதுபோன்று மோசடி செய்யும் நபர்கள் மேட்ரிமோனியலில் குவிந்து கிடப்பதால் பெண்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர்.